விஜய் டிவி பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேம் குமரன் தமிழ்ல ஃபர்ஸ்ட் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் குமார சம்பவம். இந்த படத்தை இயக்கியவர் பாலாஜி வேணுகோபால். இவர நெறைய படத்துல வந்து பார்த்திருப்பீங்க. இவரு இதுக்கு முன்னாடி யோகி பாபு வச்சு லக்கிமேன் ஒரு படம் எடுத்தாரு. அமேசான் பிரைம்ல தான் இது ரொம்பவே ஹிட் ஆச்சு. ஆனா படம் தியேட்டர்ல பெருசா ஓடல. இருந்தாலும் நல்ல படம்னு நான் சொல்லுவேன். இந்த படத்துல குமார சம்பவத்துல கதை என்ன? இளங்கோன்ற ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஒரு வீட்ல மர்மமான முறையில இறந்து போறாரு. அந்த வீட்டு ஹவுஸ் ஓனரா இருக்க குமரன போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண கூட்டு போறாங்க. இந்த கொலை வந்து மர்மமான முறையில இருக்கா? இல்ல வந்து உண்மையான நேச்சுரல் டெத்தான்னு இன்வெஸ்டிகேஷன் போகுது. ஆனா வந்து அதே காமெடியா எடுத்துட்டு போறாங்க. ஸ்கிரீன் பிளே வைஸுமே சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும், செகண்ட் ஹாஃப்லயும் படத்த ஃபுல்லா காமெடியா தான் ட்ரீட் பண்ணணும்னு நெனச்சு எடுத்துட்டு போறாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் வீக்கான வந்து ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து இருக்கிறதுனால, செகண்ட் ஹால்ஃப் அந்த இன்டர்வல் பாயிண்ட் நோக்கி நகர்றப்ப படம் வந்து சூடு பிடிக்குது. அதுக்கப்புறம் எமோஷன்ஸ வந்து கொஞ்சம் நல்லாவே கன்வே பண்ணியிருக்காங்க. எமோஷன்ஸையும், காமெடியும் கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு டைரக்டரு. ஆனா இந்த படத்துல இன்னுமே ப்ராப்பரான ரைட்டிங் இருந்ததா, சூது கவுமோட பெட்டரான மூவியா இந்த படம் வந்திருக்கும்ன்றது எந்த டவுட்டுமே கிடையாது. உட்காரவே முடியாத படங்கள்லாம் போய் சப்போர்ட் பண்றீங்க. ஆனா இந்த மாரி வளர்ந்து வரும் ஆக்டர்ஸ்க்கும் சரி, டைரக்டர்ஸ்க்கும் சரி சப்போர்ட் பண்ற விதமா போய் கண்டிப்பா போய் பார்க்கலாம்.